இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் இஸ்ரேல் நாடுகள் இடையிலான போர் காரணமாக மத்திய கிழக்கில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இதன் காரணமாக உலகம் முழுதும் கச்சா எண்ணெய் எரிவாயு சப்ளை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக நம் நாட்டில் டீ கடைகள், உணவகங்கள், பெரிய ஹோட்டல்களுக்கு விநியோகிக்கப்படும் வணிக சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக ஓட்டல் முதலாளிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எனினும் வீடுகளுக்கான சிலிண்டர் விநியோகம் எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் பலனாக நம் நாட்டிற்கு வரும் எரிபொருள் சரக்கு கப்பல்கள் தடையின்றி வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது. எனினும் எரிபொருள் தட்டுப்பாடு பீதியால் மக்கள் வழக்கத்தை விட முன்கூட்டியே கேஸ் புக்கிங் செய்வதால் திடீர் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் சப்ளையில் சற்று சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கேஸ் ஏஜென்சிகள் கூறியுள்ளன. இதற்கிடையே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பதுக்கல் ஆசாமிகள் சிலிண்டர்களை பதுக்குவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நாடு முழுதும் அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். டெல்லியில் 600, மாப்பியில் 1800 பதுக்கல் சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் முதல் கேரளம் வரை 12,000 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு இதுவரை 15,000க்கும் மேற்பட்ட கேஸ் சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியம் துறை இணை அமைச்சர் சுஜாதா சர்மா கூறினார். நாட்டில் எல்பிஜி கேஸ் உற்பத்தி 38% அதிகரித்துள்ளது. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்கள் தங்கு தடையின்றி விநியோகிக்கப்படுகின்றன. புக்கிங் செய்பவர்களில் 94% பேர் ஆன்லைனில் கேஸ் புக் செய்கின்றனர். அதில் 76% புக்கிங் ஆர்டர்கள் டெலிவரி செய்யப்பட்டுவிட்டன. எல்பிஜி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்துள்ளதால் ஏற்கனவே பல மாநிலங்களில் வணிக சிலிண்டர் விநியோகமும் துவங்கிவிட்டது. இந்த நேரத்தில் கள்ளச்சந்தையில் சிலிண்டர் பதுக்கலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பல மாநிலங்களில் நடத்திய ரெய்டுகளில் பதுக்கல் சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மிக விரைவில் கேஸ் சிலிண்டர் விநியோகம் இயல்பு நிலைக்கு திரும்பும் என சுஜாதா கூறினார்.